சிறையிலே ஒரு மனிதன் 1.5 ஆண்டுகள் எந்த பணியும் செய்யாமல் மந்திரியாக இருக்க முடியும் என்கின்ற அளவிற்கு அரசியல் சாசனத்தை தலைகீழாக கவிழ்த்து விட்டார்கள். இதையெல்லாம் எதிர்பார்த்து சாசனத்தில் எந்த பிரிவுகளும் வைக்கவில்லை நம்முடைய முன்னோர்கள். போலீஸ் தான் வழக்கு பதிவு செய்கின்ற அமைப்பு, புலனாய்வு செய்கின்ற அமைப்பு. அந்த போலீஸ் முற்றாக சுதந்திரமாக இல்லை. ஏனென்றால் அதிகாரியும் பங்கு கொள்ள நினைக்கிறான், காசு வாங்குவது. எனக்கு மந்திரி பதவி இருப்பது தான் முக்கியம். நீ எத்தனை வழக்கு போடும், அத்தனை வழக்குகளையும் நான் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரையிலும் போய் தீர்த்து கொள்வதற்கு நான் இருக்க மாட்டேன். ஆக சொத்து என்னிடம் இருக்கும், என்னுடைய குடும்பத்திடம் இருக்கும் என்பதை தீர்மானமாக திமுகவும் மற்ற மந்திரி சபைகளும் தீர்மானித்து விட்டன. நீங்கள் சட்டமந்திரியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்க வேண்டாமா கூண்டில? கலெக்டரை எதற்காக மன்னிக்கிறீர்கள்? யார் உத்தரவின் பேரில் இந்த கலெக்டர் செயல்பட்டார்? அப்படி ஒரு உத்தரவை போட்டு ஒரு செயலை தடுக்க கலெக்டருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? சட்டங்களை நிறைவேற்றுகிற தன்மையை அயோக்கியர்களிடம் நாம் கொடுத்து வைத்திருக்க காரணத்தினால் சட்டத்தை நிறைவேற்றுகின்ற எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாரும் மகா அயோக்கியர்கள். அப்புறம் எப்படி இருக்கு நாடு? மணலை சுரண்டுவீர்கள், மலையை சுரண்டுவீர்கள், காட்டை சுரண்டுவீர்கள், எல்லாவற்றையும் சுரண்டுவீர்கள். இவையெல்லாம் நம்முடைய கணக்கில் வராமல் பெரிய அளவுக்கு இந்த கல்குவாரிகள் பெரிய அளவுக்கு சுரண்டப்படுவதற்கு காரணம் ஸ்டாலின் பணத்தை ஸ்டாலின் மணி எங்கே வைப்பது என்று தெரியாமல் அலைகிறார்கள் என்று பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரே, அதனுடைய அடிப்படை இதுதான். எங்கே வைப்பது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள். எல்லா கட்சிக்கும் பணம். மோடி பணம் கொடுத்திருந்தால் தமிழ்நாட்டை இன்னும் வளர்ச்சியடைய செய்திருக்கலாம் என்று சிபிஎம் பேசுகிறார். வாயை சுட்டுக்கொள்ள வேண்டாம். நீ என்ன கொடுக்கவில்லை உனக்கு? 41% நிதி கமிஷன் படி உனக்கு நிதி வருகிறது. மோடி தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு அறிவு இருந்தால் பேசுவாயா? இந்த காங்கிரஸ் வளராமல் போனதற்கே சிதம்பரம் மாதிரியான நாட்கள் தான் காரணம். நாம் எம்பியாகி விட வேண்டும், அங்கே போய் மந்திரியாகலாம். எதற்கு கட்சியை வளர்த்து கொண்டு இதெல்லாம் போராட வேண்டும், சிறைக்கு போக வேண்டும், நாம் பதவியை விட்டு இங்கே இருந்து சுத்த வேண்டும்? இதெல்லாம் தேவையான வேலையா? எவனோ ஒருவனுடைய தோளிலே ஏறுகிறோம், சாமி பார்க்குறோம். பெண்டாட்டியோடு உள்ள விவகாரம் காரணமாக அவர் பெண்கள் ஓட்டை இழந்து விடுவார். பெண்கள் அவருடைய மனைவிக்குத்தான் பரிவு காட்டுவார்களே தவிர இதுவரையிலும் காட்டியவர்கள் கூட என்னடா கட்டின முண்டாட்டியை ரோட்டில் விட்டுவிட்டு கண்டவர்களோட சுற்றுறான், இவனுக்கு என்னடா ஓட்டு போடுறான், இவெல்லாம் முதல் முதியானா அப்புறம் நம்ம வீட்டில் நம்மளாம் புருஷனோடு இருக்க முடியுமா இல்லையான்னு சொல்ல முடியாது. அதாவது பெண்டாட்டி ஆசை நாயகியோடு சண்டை போடுகிறாள். பெண் உரிமை பாதிக்கப்பட்டது பெண்ணால். இப்பொழுது யார் உரிமை உடையவர்கள்? மனைவியா வைத்துக் கொள்ளுகிறவா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை நாட்டினுடைய கேள்வியாக ஆக்கப் போகிறார்கள். விஜய் கடைசியில் எங்கே போய் நிற்பார் என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு மனிதன் எப்பொழுதுமே நம்மோடு சண்டை போட்டு கொண்டிருந்தால் நாமும் கம்பை எடுத்துக்கொண்டு வாடா பார்ப்போம் என்று சொல்லுவோம். சுற்றலாம், கம்பு சுற்றலாம். அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டு விட்டால் நமக்கே ஒரு பரிவு ஏற்படும். ஆகா, என்ன இருந்து நம்மளோட சண்டை போட்டிருக்கலாமே, இப்படி போய் தொங்கி விட்டாரே என்று அந்த தற்கொலை செய்த மனிதனை பார்த்து பரிவு கொள்வோம். இப்பொழுது செய்து கொண்டிருப்பது தற்கொலை, அரசியல் தற்கொலை, பொலிட்டிக்கல் சூசைட். உன்னுடைய இடம் என்ன? வாட் இஸ் யுவர் பிளேஸ்? இனிமேல் நீ அடைவதற்கு என்ன இடம் இருக்கிறது? முதலமைச்சர் பதவியை விட கூடுதலாக நீ அடைய வேண்டும் என்றால் பிரதம மந்திரியாக ஆக வேண்டும். பிரதம மந்திரி உன்னால் ஆக முடியாது. இதை விட கூடுதலாக தமிழ்நாட்டில் அடைவதற்கு இடமில்லை. எதை அடைவதற்காக அங்கே போகிறாய்? கடைசியில் மாற்றானிடம் அடிமை வேலை செய்து நாம் ஒரு சின்ன பதவியை அடைந்தால் என்ன, அடையாவிட்டால் என்ன? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் திமுக அரசு குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறார். கடந்த மதுராந்தகத்துக்கு வந்திருக்கும் போது கூட இந்த அரசு ஒரு ஊழல் மாஃபியா அரசு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தார். இப்போ சமீபத்தில் 2 நாளுக்கு முன்னாடி மதுரைக்கு வந்திருக்கும் போது கூட சொல்கிறாரு, அமைச்சர்கள் ஊழல் செய்வதில் போட்டி போட்டு ஊழல் செய்கிறாங்க
அப்படின்னு. இந்த மாதிரி தொடர்ந்து பிரதமர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து இந்த அரசு மீது வச்சுட்டே இருக்காரு. பட் அதற்கு வந்து எதிர்வினை வந்து கடுமையாக எதுவும் ஆற்றப்படவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இந்த அரசு மீது இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் பேசுவதை இவர்கள் பொருட்படுத்துவதில்லை. எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள், எவ்வளவு ஆவணங்களை முன்னிட்டு நாம் வைத்தாலும் அவர்கள் அதை பற்றி பொருட்படுத்துவதில்லை. இதல்ல நாங்கள் விடை சொல்ல வேண்டிய கேள்வி என்பது போலத்தான் அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஊழல் குற்றச்சாட்டுங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லையா? குற்றச்சாட்டு, அதற்கு பதில் சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அதில் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆவணங்கள் இருக்கின்றன, பிடிபடுகிறார்கள். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், பிரதம மந்திரி நாமெல்லாம் பேசுகிறோம் ஊழல் என்று. வேறு இதை மக்களிடம் கொண்டு செல்வதை தவிர நமக்கு வேறு வழி கிடையாது. இவ்வளவு பெரிய நாட்டில் நூற்றுக்கணக்கான பேர் சிறைக்கு போயிருந்தால் ஊழல் ஒழிந்திருக்கும். இங்கே ஊழலுக்கு உள்ளே போன மனிதனையே மந்திரியாக்குகிறார். அதை விட பெரிய கொடுமை என்ன இருக்கிறது? பாலாஜி ஊழல் குற்றம் காரணமாக சிறைக்கு போகிறார். சிறையில் அந்த மனிதனுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். கவர்னர் சொல்கிறார், நான் வரமாட்டேன், சிறைக்கு வந்து கைதிக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகு இவர் என்னுடைய முன்னுரிமை அது, தட் இஸ் மை ப்ரையாரிட்டி என்று சொல்லி அவரை மந்திரியாக ஆக்குகிறார். சிறையில் ஒரு மனிதன் 1.5 ஆண்டுகள் எந்த பணியும் செய்யாமல் மந்திரியாக இருக்க முடியும் என்கின்ற அளவிற்கு அரசியல் சாசனத்தை தலைகீழாக கவிழ்த்து விட்டார்கள். இதையெல்லாம் எதிர்பார்த்து சாசனத்தில் எந்த பிரிவுகளும் வைக்கவில்லை நம்முடைய முன்னோர்கள். அவர்கள் மக்களே இவர்களை நீக்கி விடுவார் என்று தான் கருதினார்களே தவிர, இதை தாண்டி ஊழல் ஒரு பொருட்டில்லை, அதிலேயே உனக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன், நீயும் வாங்கிக்கொள் என்று சொல்லுகின்ற முறை வரும் என்று அவரால் கற்பனை செய்ய முடியவில்லை. ஒரு பிரதம மந்திரி தொழிலாளர்கள் சட்டத்தில் மாறுதல் செய்கிறார், இஸ்லாமிய சட்டத்தில் மாறுதல் செய்கிறார், எத்தனையோவற்றை அவர் செய்கிறார். விவசாய சட்டத்தில் மாறுதல் செய்ய போய் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் அதெல்லாம் வேறு. நீங்கள் யூ ஹேவ் பவர், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எதனால் 55 ஆண்டுகளாக இந்த ஊழலை ஒழிக்க முடியவில்லை என்று சிந்திக்க வேண்டும். சிந்தித்து இந்த ஊழல் ஒழிக்கப்படுவதற்கு ஆக்கப்பூர்வமான சட்ட மாற்றங்களை செய்ய வேண்டும். நம்முடைய நீதித்துறை வலுவெடுத்தது. ஒரு கிரிமினல் குற்றவாளியை சிறையிலே மந்திரியாக்கலாமா என்கின்ற கேள்வியே எழாத ஒரு நாட்டில் இந்த சட்டங்கள் ஏன் நிறைவேற்றப்பட முடியவில்லை என்றால், மாநில அரசின் கையிலேயே அந்த அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசு தவறு செய்கிறது, ஊழல் புரிகிறது, அதை தண்டிக்கின்ற அதிகாரமும் வழக்கு தொடுக்கின்ற அதிகாரமும் மாநில அரசின் கையில் இருக்கிறது. நேரு 1000 சொச்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்தால் அதற்கான ஆவணங்கள் எங்கள் கையில் இருக்கின்றன என்று எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பித்த பிறகும் கூட டிஐஜி அவர் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய மறுக்கிறார். இப்போ நீதிமன்றம் கூட உத்தரவிட்டு கூட இன்னும் எஃப்ஐஆர் அதுதான் சொல்ல வரேன். சரி, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய மறுக்கிறார். ஏன்? ஒரு டிஜிபி ஏன் தன்னுடைய கடமையை ஆற்றவில்லை? அந்த டிஜிபி தன்னுடைய உடுப்பு, தன்னுடைய நல்ல இலாக்கா தன் கையில் இருக்க வேண்டுமென்றால் ஸ்டாலின் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று அவரை முதலாளியாக நினைக்கிறார்களே தவிர, கான்ஸ்டியூஷனில் அவர் ஒரு பிரிவு, நாம் ஒரு பிரிவு என்று நினைப்பதில்லை. நம்ம வி ஹேவ் அவர் ஓன் பவர்ஸ். அவரை பொறுத்தவரையிலும் அவர் தீர்மானங்கள் இயற்றுவதற்கும் நாட்டை வழிநடத்துவதற்கும் தான் அவர் கடமைப்பட்டவரே தவிர, அவரும் சட்டத்திற்கு உட்பட்டவர், நாமும் சட்டம். டிஐஜி தவறு செய்தாலும் சிறைக்கு போக வேண்டும், முதலமைச்சர் செய்தாலும் சிறைக்கு போக வேண்டும் என்கின்ற நிலை. லா இஸ் எபவ் எனிபடி அப்படின்னு சொல்லுகின்ற நிலைமை டிஜிபியிடம் இல்லை. டிஜிபி தன்னுடைய பதவிக்காக முதலமைச்சர் எதிர்பார்த்திருக்கிறார். ஆகவே நேருவின் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. பிறகு உயர்நீதிமன்றத்திற்கு போய் அதே இன்பதுரை, அதிமுகவினுடைய எம்பி, அவர் போய் மீண்டும் உங்களுடைய உத்தரவு மீறப்படுகிறது, நீங்கள் அவமதிப்பு செய்யப்படுகிறீர்கள் என்று சொல்லுகிறார். உடனே அவமதிப்பு வழக்கு போடுங்கள் என்று சொன்ன பிறகு இவர் போட்ட உத்தரவை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. நீதிமன்றம் போட்ட உத்தரவை இவர் சொல்லுகிறார், அமலாக்கத்துறை என்கின்ற ஒரு கடினாயை வைத்துக்கொண்டு, சிபிஐ என்கின்ற ஒரு கடினாயை வைத்துக்கொண்டு எங்கள் மீது ஏவி பொய் வழக்கு தொடுத்து எங்களை சின்னாபின்னப்படுத்துகிறார் மோடி என்று சொல்லுகிறாரே தவிர, இந்த கடினா உயர் நீதிமன்றம். நீதி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஆகவே அதை ஒரு கடினா என்று இவரால் சொல்ல முடியாது. உத்தரவு போட்ட பிறகும் டிஜிபி அதை செய்யவில்லை. இன்றைக்கு வரையிலும் வழக்கு பதிவு செய்யவில்லை. அவமதிப்பு வழக்கு இனிமேல் எடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு காலமாகும். அப்புறம் மீண்டும் அவமதிப்புக்கு அவர் ஏதாவது ஒன்றை சொல்லி இவர்களை போடுங்கள். அது நீதிமன்றம் ஒரு அளவுக்கு மேல் போவதில்லை. நம்முடைய மதுரை உயர் நீதிமன்றம் சட்டம் தெரியாதவராக சட்ட மந்திரி இருக்கிறார் என்று சொல்லுகிறதே தவிர, சட்ட மந்திரியை கொண்டு வந்து நிறுத்து கூண்டில. நீதிமன்றம் போட்ட உத்தரவை ரத்து செய்வதற்கான அதிகாரம் உன்னிடம் இல்லை. போலீஸ் தான் வழக்கு பதிவு செய்கின்ற அமைப்பு, புலனாய்வு செய்கின்ற அமைப்பு. அந்த போலீஸ் முற்றாக சுதந்திரமாக இல்லை, நீதிமன்றம் போல சுதந்திரமாக இல்லை. நீதிமன்றம் எப்படி முதலமைச்சருடைய உத்தரவு கட்டுப்பட வேண்டியதில்லையோ அது மாதிரி இது இல்லை. இது
அவர்களையும் சார்ந்து இருக்கிறது. ஒரு பகுதி பொலிட்டிக்கல் தான், இன்னொரு பகுதி அது சட்டத்தை பொறுத்தவரையிலும் நான் யாருக்கும் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிற நிலைமை அங்கே இல்லை. ஏனென்றால் அதிகாரியும் பங்கு கொள்ள நினைக்கிறான் காசு வாங்குவதில். அதனாலே இதை மாற்றி அமைக்க வேண்டும். நம்முடைய அரசியல் சாசனம் எழுதுகிற போது நாடு முழுவதும் மம்தாவிலிருந்து ஸ்டாலின் வரையிலும் ஊழல் தான் இவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கும், நாட்டு மக்கள் பெரிய அளவுக்கு சுரண்டப்படுவார்கள் என்பதை எதிர்பார்க்காததினால் செய்யப்பட்ட சட்டத்தை இப்பொழுது மாற்றி அமைக்க வேண்டும். கிரிமினல் லா மாற்றப்பட வேண்டும், அரசியல் சாசனத்தின் அடிப்படை மாற்றப்பட வேண்டும். மாநில அரசுகள் அவர்களின் மீது ஒரு மந்திரியின் மீது குற்றம் சாட்டப்பட்டு விட்டால் அந்த குற்றத்திற்கு போதிய அடிப்படை இருப்பதாக கருதப்பட்டால், ஒருவேளை நீதிமன்றம் அதை முடிவு செய்யட்டும் என்று சொல்லி பிரமா பேசி இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் பிறகு அவர் பதவி விட்டு இறங்க வேண்டும் என்று சட்டம் செய்ய வேண்டும். பதவி விட்டே இறங்குவதில்லை. இவன் சிறைக்கு போகின்றவனே பதவியை பெறுகிறானே, அப்புறம் அவன் பதவியில் இருந்து கொண்டு எப்படி அந்த வழக்குகளை நடத்த முடியும்? அவன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவான், சாட்சியை கலைப்பான், எல்லாம் செய்வானே. ஆக நீங்கள் ஒரு பிரதம மந்திரி இதை எதற்கு பேசி கொண்டிருக்க வேண்டும்? ஊழல் ஊழல் என்று. இந்த அடிப்படை சட்டம் என்ன? இவன் எதற்காக தவறு செய்கிறான்? ஊழல் செய்ய கிரிமினல் குற்றவாளி எதற்கு மந்திரி ஆக்கப்படுகிறான்? ஏன் ஒரு மந்திரி பதவியிலிருந்து அவனிடம் பிடுங்கப்படவில்லை? அவன் இவ்வளவு ஆவணங்கள் இருந்தும் ஏன் பிடுங்கப்படவில்லை? 10 பேர் பிடுங்கப்பட்டால் நாட்டில் எவன் தப்பு செய்வான் என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், அவனுக்கு அவமானத்தை பற்றி கவலை இல்லை. மானங்கட்டு போய்விட்டார்கள். திராவிட இயக்கத்திலும் சரி, மம்தா போன்றவர்களும் சரி, லல்லு பிரசாத் போன்றவர்களும் சரி, மானங்கட்டு போய்விட்டார்கள். நாம அப்புறம் ஒரு பொம்பளை ரோட்டில் போய் என் கையை பிடிப்பு இழுப்பதில்லை என்றால் நாளைக்கு நம்மை மனிதனாக மதிக்க மாட்டார்கள் என்று நாம் கூசினால் உண்டு. இல்லாவிட்டால் போடா என்று சொல்லிவிட்டு கீழ்த்தர ரவுடிகளைப் போல நடந்து கொள்ளலாம். எதுவும் நம்ம நாணப்பட்டால் தான் உண்டு. நாணம் என்பது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறை. இவர்களுக்கு நாணம் இல்லை. ஆகவே எனக்கு மந்திரி பதவி இருப்பது தான் முக்கியம். நீ எத்தனை வழக்கு போடும், அத்தனை வழக்குகளையும் நான் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரையிலும் போய் தீர்த்து கொள்வதற்கு நான் இருக்க மாட்டேன். ஆக சொத்து என்னிடம் இருக்கும், என்னுடைய குடும்பத்திடம் இருக்கும் என்பதை தீர்மானமாக திமுகவும் மற்ற மந்திரி சபைகளும் தீர்மானித்து விட்டன. இதை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவனின் மீது குற்றம் சாட்டப்பட்டு, இல்லைன்னா போய் குற்றம் சாட்டுவார்கள், குற்றம் சாட்டப்பட்டு அதற்கான அடிப்படை இருக்கிறது என்று நீதிமன்றம் தீர்மானித்து விட்டால் முதலில் நம்முடைய பதவி போய்விட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் அவன் கொஞ்சம் பயப்படுவான். அதை விட்டு இவன் இருக்கிறான், கொள்ளையடிக்கிறான், மறுபடியும் திரும்பவும் நேரு அதை செய்வார். அதான் சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி தொடர்ந்து பண்ணிட்டு. அதனால் நம்முடைய சட்டம் போதுமானதாக இல்லை. இதை ஒரு தலைமை அமைச்சருக்கு புகார் சொல்லக்கூடாது. தலைமை அமைச்சர் அதுக்கு வேண்டியன செய்ய வேண்டும். உலகம் ஒப்பாத ஒன்றை செய்யும்போது உலகம் நம்மை மதிக்காதே என்று நான் வெட்கப்பட்டால் நாம் சரியாக இருப்போம். இல்லாவிட்டால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இல்லை, இப்போ இருக்க அரசியல்வாதிக்கு அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. நாணமே கிடையாது, வெட்கமே கிடையாது, எதுவுமே கிடையாது. பதவி மட்டும்தான் எனக்கு முக்கியமானது, அதிகாரம் மட்டும்தான் முக்கியமானது என்று நினைக்கிறான். சிறைக்கு போக வேண்டும் என்றால் போகிறேன், ஜாமீனில் வருகிறேன், பிறகு சட்டத்தை தண்டனையை நிறுத்தி வைத்துக் கொள்கிறேன், நான் எப்பொழுதும் அதிகாரத்தில் இருப்பேன். பிறகு மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? என்னதான் இருந்தாலும் அவன் மந்திரியாக இருக்கிறான். ஆகவே இந்த முறையை மாற்றினால் ஒழிய இந்த ஊழலை ஒழிக்கவே முடியாது. நாம் சொல்லி ஆட்சி மாற்றத்தை வேண்டுமானால் சில சமயங்கள் ஏற்படுத்தலாமே தவிர ஊழலை ஒழிக்க முடியாது. பிரதம மந்திரி இத்தகைய குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது, அதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். இதுதான் முதல்ல அவன் மந்திரி பதவியை விட்டு தூக்க வேண்டும். ஆவணங்கள் சரியாக இருந்து நீதிமன்றம் அடிப்படை இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் வழக்கு 20 வருஷத்துக்கு நடக்கட்டும், முதல்ல மந்திரி பதவியை விட்டு தூக்கும், வீட்டுக்கு போய் விடட்டும். அதற்கு பிறகு அவன் வழக்கு நடத்துவதை எப்பொழுது வேண்டுமானால் நடத்தி கொள்ளட்டும். சரி, நீங்கள் சொன்ன வார்த்தை தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போது நீதிமன்றங்கள் குறித்து நீங்கள் குறிப்பிட்ட போது சொன்னீங்க, சரியான சட்டத்திட்டங்கள் இல்லாதனால நடவடிக்கை எடுக்க முடியாது. இதே குறிப்பிட்டு மதுரையில் திருப்பரங்குன்றம் வழக்கு ஒன்று நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுச்சு. கடும் கண்டனத்திற்கு இந்த தமிழக அரசு ஆளானுச்சு. ஆட்சியாளரை கூட கூப்பிட்டு, மாவட்ட ஆட்சித்தலைவரை கூட கூப்பிட்டு கடும் கண்டனத்தை தெரிவித்தாங்க. அவரும் அப்பாலஜி கேட்டு போனார். அது அப்பாலஜிலாம் என்னங்க, ஒரு கலெக்டர், நான் சொல்லுகிறேன், ஒரு கலவரம் இல்லை, அந்த தெருவில் ஒரு நாய் கூட நடமாடவில்லை. நான் சொல்கிறேன், அங்கே 10 பேர் போங்கள், தீபத்தை ஏற்றுங்கள், இந்த போலீஸை துணைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஒருவனும் எதிர்க்கவில்லை, எந்த முஸ்லீமும் அதை மறுக்கவில்லை. இவன் போய் ஏற்றி விட்டு வர வேண்டியதானே. இவன் ஊரடங்கு சட்டம் போட்டு அவனை போக விடாமல் செய்து எல்லாம் செய்தான். ஊரடங்கு சட்டம் போடுவதற்கு 4 பேருக்கு மேல் கூட்டம் இருக்க வேண்டும், பெரிய கலவரங்கள் நடக்க வேண்டும், இரத்தக்களரி ஆக வேண்டும், அப்பொழுதுதான் ஊரடங்கு சட்டம் போடுவார்கள். எந்த ஊரடங்கு சட்டம்? தெருவில் ஒரு நாய் கூட நடக்காத இடத்திற்கு எதற்கு ஊரடங்கு சட்டம்? இதை கலெக்டர் பிறப்பிக்கிறார். ஏன் பிறப்பித்தார்? இப்பொழுது
இந்த கலெக்டர் மன்னிப்பு கேட்டுவிட்டால் சரியாக போய்விட்டதா என்று கேட்கிறேன். நீதிமன்றம் அதற்கு மேல் அரசாங்கத்தை உரச முடியவில்லை. இன்னும் பிடிவாதமா இருக்காங்களே. இப்போ இல்லை, நேற்று இல்லை. கூட கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. யூ பிடிவாதம். ஆர் எபவ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் என்கின்ற நிலை இல்லை. இன்னும் இல்லை, இருக்க வேண்டும். ஜுடிஷியரி இஸ் எபவ் ஆல் என்கின்ற நிலை இன்னமும் இல்லை. பயப்படுகிறீர்கள். கலெக்டர் எதனால் உத்தரவு போட்டான்? தானாக போட்டானா? கலவர நிலை இருக்கிறது என்று கருதி தானாக அது போடுவதற்கான உத்தரவு போடுவதற்கான அதிகாரம் இவனுக்கு தான் இருக்கிறது. ஆனால் இவனுக்கு இந்த அதிகாரத்தை வேறு யாரோ பிறப்பித்திருந்தார்கள் என்றால், ஒரு கோயில் அதிகாரியை கூப்பிட்டு தீபத்தை ஏற்று என்று சொன்னால் கோயில் அதிகாரி அதை செய்ய மறுக்கிறான். ஏனென்றால் அறநிலையத்துறை அமைச்சர் கூப்பிட்டு பேசுகிறார். நாளைக்கு பதவியில் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறான். ஒன்று, ஊரடங்கு சட்டத்தை கலெக்டர் போடுகிறார். பெரிய போலீஸ் அதிகாரிகள் அங்கே வந்து மறிக்கிறார்கள். இவர்களெல்லாம் யாரின் பேரால் செயல்பட்டார்கள்? அப்படியானால் அந்த மந்திரியை இங்கே வா, கூண்டில் நிறுத்து. நீதிமன்ற உத்தரவுக்கு மேல் உத்தரவு நீ போட முடியும் என்றால் நீதிமன்றத்தை கலைத்து விட்டு போய்விடுவோம். யூ ஆர் எபோவ் ஆல், யூ ஆர் த கிங், யூ ஆர் தி கிங், யூ ஆர் எபோவ் லா. வைத்துக்கொள். மேக்னா கார்ட்டா உண்டாக்கப்பட்டதே ஒரு மன்னன் சொன்னான், நான் தான் ஐ ஆம் எபோவ் லா, ஐ ஆம் தி ஸ்டேட் என்று சொன்னான் 12ஆம் நூற்றாண்டு. பெரும் போராட்டம் நடத்தி மன்னனும் சட்டத்திற்கு உட்பட்டவனே என்று ஆக்கினார்கள். அதை மன்னன் ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டம் வந்தது. அதுக்கு தான் மேக்னா கார்ட்டா என்று பெயர். 12ஆம் நூற்றாண்டில் மேக்னா கார்ட்டா ஏற்பட்டதை 800 ஆண்டுகளாக வெள்ளைக்காரர்கள் போற்றுகிறார்கள். மேக்னா கார்ட்டா என்பதை அரசனே ஒப்புக்கொண்டு விட்டான். நானும் சட்டத்திற்கு உட்பட்டவன். இவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டவர்களாக இல்லையே, ஒரு சட்டம் தெரியாதவர் சட்ட மந்திரியாக இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் கூண்டில் நிறுத்து. இங்கே வா, நீ தனித்துறை, நான் தனித்துறை, நாம் எல்லோரும் தனித்தனி அதிகாரங்கள் படைத்தவர்கள். ஆனால் நீ மக்களுக்கு ஊறு விளைவிக்கின்ற வகையில் செயல்பட்டால் உன்னையும் தண்டிப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன், அதற்காகத்தான் சட்டம் இருக்கிறது என்று செயல்பட முடியவில்லை உங்களால். நீங்கள் சட்ட மந்திரியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்க வேண்டாமா கூண்டிலே? கலெக்டரை எதற்காக மன்னிக்கிறீர்கள்? யார் உத்தரவின் பேரில் இந்த கலெக்டர் செயல்பட்டார்? தானாக அவர் செயல்பட்டிருந்தால் மன்னியுங்கள், அல்லது கோர்ட் கலையும் வரை அவருக்கு தண்டனை கொடுங்க. ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் இல்லையா? அப்படி ஒரு உத்தரவை போட்டு ஒரு செயலை தடுக்க கலெக்டருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அப்போ அரசினுடைய முடிவுப்படி தான் அவர் செயல்படுவார். அரசின் முடிவு என்றால் எவன் முடிவு செய்வன்? வா, அப்புறம் எதுக்கு நீதிமன்றம்? நீனே எல்லாவற்றையும் செய்து விட்டு போ என்று கேட்க நம்முடைய நீதிமன்றங்களால் இன்னமும் முடியவில்லை. சாமிநாதனை போல் நிகரற்ற ஒரு நீதிபதி கிடைக்க முடியாது. அது வேறு. அஞ்சாமல் செய்கிறார் பாருங்கள், அது வேறு. ஆனாலும் கூட இதற்கு மேல் அவர்கள் செய்ய முடியவில்லை. நம்முடைய நாட்டினுடைய குற்றங்களுக்கெல்லாம் நம்முடைய சட்டங்களின் போதாமை தான் காரணம். சட்டங்களை நிறைவேற்றுகிற தன்மையை அயோக்கியர்களிடம் நாம் கொடுத்து வைத்திருக்க காரணத்தினால் சட்டத்தை நிறைவேற்றுகின்ற எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாரும் மகா அயோக்கியர்கள். அப்புறம் எப்படி இருக்கு நாடு? சட்டத்தை யார் நிறைவேற்ற? எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவர்கள் தான் சட்டத்தை உருவாக்குறவர்கள். அவன் பூரா திருடேன், மந்திரி திருடேன், சிறைக்கு போகின்றவன், கொள்ளை அடிக்கின்றவன். கொள்ளையை பற்றி மட்டும் பேச மாட்டான். ஏனென்றால் அது ஒரு இஷ்யூ இல்லை என்பது அவனுடைய கருத்து. திமுக ஏன் இதை பற்றி பேசுவதில்லை? இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. அதெல்லாம் அடிப்போம், ஏன் அடித்து தானே உனக்கும் கொடுக்குறான், கொடு. அப்புறம் இப்போ கோடை கால செலவுக்கு கொடுத்துருக்கோம், பிறகு உனக்கு தனி செலவுக்கு கொடுப்போம், ஏற்றுக்கொள். வெல் ஸ்ட்ரக்சர்டு பார்ட்டி கெனாட் பி டிஃபீட்டட் என்பதுதான் ஜனநாயகம் என்றால் இதுதான் நடக்கும். ஜனநாயகம் அழிவினுடைய விளிம்புக்கு வந்துவிட்டது, அழிவினுடைய விளிம்புக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் திருடர்களும் அயோக்கியர்களும் மோசமானவர்களும் தான் ஆட்சி நடத்த முடியும் என்கின்ற நிலைமை எல்லா இடத்திலும் ஏற்படுகிறது. இதில் 11% வந்தது என்று நீ சொல்கிறாய். 5 ஆண்டுகளில் வந்ததா? நீ ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இந்த நாடு மொட்டையாக இருந்ததா? கல்விக்கூடங்கள் இல்லையா? துறைமுகங்கள் ஒன்றுமே இல்லையா? எல்லாவற்றையும் நீ கொண்டு வந்தாயா? இவையெல்லாம் இல்லாமல் உனக்கு எப்படி 11% வளர்ச்சி தெரிகிறது? இவங்க தான் கொண்டு வந்ததாக கிளைம் பண்ணுறாங்களே சார். பண்ணால் அறிவில்லை, உனக்கு சொல்லுகின்றவனுக்கும் அறிவில்லை, கேட்பவனுக்கும் அறிவில்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்கிறேன். பெருமையாக சொல்லிக்கிறேன். நான் காரணங்கள் சொல்லுகிறேன். இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? 5 காரணங்கள் சொல்லுவேன். இந்த 5 காரணங்களில் எதுவும் உன்னை சார்ந்தது அல்ல. மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது என்று சொன்னாலே மன்மோகன் சிங் இந்த லிபரலைஸ்ட் எக்கானமியை உண்டாக்காவிட்டால் இந்த முன்னேற்றமே வந்துருக்கு. நீங்கள் 5வது குறிப்பிட்ட சட்டம் ஒழுங்கு வந்து பேணி பாதுகாக்கிறோம்லாம் சொல்கிறாங்க திமுக அரசு. எங்கே பேணி பாதுகாக்கப்படுகிறது? போலீஸ்காரன் அடித்து கொள்கிறேன், ஒரு போலீஸ் அதிகாரி போலீஸ்காரனை விட்டு அடித்து கொள்வது, அதை நீதிபதி கேட்கிறார். உன்னுடைய பெரிய அதிகாரி சொன்னால் நீ யாரையும் அடித்து கொள்வாயா என்றெல்லாம் கேட்கிறார்கள். இது நாடாது. உனக்கு எல்லாரும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறீர்கள்.
தெளிவாக கொள்ளையடிக்கிறீர்கள். சகாயம் போய் சுடுகாட்டில் படுத்து கிடந்து மலை வளத்தை கிரானைட் ஆக்கி நீங்கள் விற்றதில் எத்தனை லட்சம் கோடி அடித்தீர்கள் என்று பெரிய ஃபைல் கொடுத்தார். தூங்குகிறது. ஏன் ஏன் தூங்குகிறது? மணலை சுரண்டுவீர்கள், மலையை சுரண்டுவீர்கள், காட்டை சுரண்டுவீர்கள், எல்லாவற்றையும் சுரண்டுவீர்கள். அப்புறம் இந்த கான்ட்ராக்ட் அடிப்பதில் லஞ்சம் வாங்குவது வேறு. இவையெல்லாம் நம்முடைய கணக்கில் வராமல் பெரிய அளவுக்கு இந்த கல்குவாரிகள் பெரிய அளவுக்கு சுரண்டப்படுவதற்கு காரணம் ஸ்டாலின் பணத்தை ஸ்டாலின் மகனும் எங்கே வைப்பது என்று தெரியாமல் அலைகிறார்கள் என்று பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். அதனுடைய அடிப்படை இதுதான். எங்கே வைப்பது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள். எல்லா கட்சிக்கும் பணம். 12 கட்சியும் 12 வருஷமும் அப்படி நங்கூரம் பாய்ச்சது போல் சிபிஎம்முக்கும் சிபிஐக்கும் 25 கோடி கொடுத்த பிறகு செங்கோடி எதற்கு இறக்கி விட வேண்டியதானே? இது முதலாளிகளிடம் வாங்கி தொலைத்திருக்கலாமே. நீ இதை டாட்டா கொடுப்பானே, அம்பானி கொடுப்பானே, அதானி கொடுப்பானே, இங்கே உள்ள வேதாந்தா கொடுப்பானே, இதை எதுக்கு ஸ்டாலின் போய் வாங்குகிறார்? அக்கௌண்ட்டில் வாங்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அக்கௌண்ட்டில் வாங்குறது ரொம்ப சிறப்பா? அக்கௌண்ட்டில் வாங்கினா வெளிப்படையாக இருக்குது, வரியாக கட்டுற அது கிடையாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அக்கௌண்ட்டில் மற்றவன் வாங்காத காரணம் வரி கட்ட வேண்டியது. நீ என்ன வரியாக கட்டுற? அரசியல் கட்சி வாங்கி கொள்கிற. ஒரு பன்ரோட்டியும் டீயும் வைத்து கொண்டு அரசியல் வேலை செய்து நீங்கள் எத்தனை பேர் எம்பி ஆகியிருக்கிறீர்கள்? இந்தியாவில் பெரிய எதிர்கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இருந்ததே, 3 மாநிலங்களை ஆண்டதே, ஜோதிபாசு 25 ஆண்டு ஆண்டாரே, கேரளா ஆளப்படுகிறதே, திரிபுரா ஆளப்பட்டதே, ஒரு 3 மாநிலத்தை ஆண்ட ஒரு கட்சி, காங்கிரஸ் அல்லாத கட்சி, பிஜேபி அல்லாத கட்சி நீங்கள் தானே. இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்? 4 பேர் இருக்கிறீர்கள் பாராளுமன்றத்தில். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடே ரொம்ப நீர்த்து போச்சு. நீர்த்து போகுமா இல்லையா? என்ன பேசுகிறார்கள்? விடிந்தால் எழுந்தால் என்ன பேசுகிறார்கள் இவர்கள்? மோடி பணம் கொடுத்திருந்தால் தமிழ்நாட்டை இன்னும் வளர்ச்சியடை செய்திருக்கலாம் என்று சிபிஎம் பேசுகிறார். இந்த வாயை சுட்டுக்கொள்ள வேண்டாம். நீ என்ன கொடுக்கவில்லை உனக்கு? 41% நிதி கமிஷன் படி உனக்கு நிதி வருகிறது. மோடி தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு அறிவு இருந்தால் பேசுவாயா? நம்முடைய வருமானங்கள் நமக்கு இயல்பாக பிரிக்கப்படுகின்றன. தனி திட்டங்கள் அவர் போடுகிற திட்டத்தை நிறைவேற்றினால் கொடுப்பார். தேசிய கல்வி, விஸ்வகர்மா திட்டம் நிறைவேற்றினால் கொடுப்பார், நிறைவேற்றவில்லை என்றால் கொடுக்க மாட்டார். அது திட்டத்திற்குரியது. ரயில்வேக்குள்ளே போனால் ரயில்வேக்கு தான் போகும், ரோட்டுக்குள்ளே போனால் ரோட்டுக்கு தான் போகும், அந்த திட்டத்திற்குள்ளே போனால் திட்டத்துக்கு தான் போகும். 41% நிதி கமிஷன் உனக்கு நிதி பிரித்து அனுப்புகிறது. மோடி நிறுத்த முடியுமா? எல்லா சட்டத்தின்படி நடக்கிறது. பெட்ரோலில் உனக்கு பாதி பணம் வருகிறது. பெட்ரோல் விலையை ஏறாமல் தடுக்க, ஈரான் போர் நடந்தாலும் பெட்ரோல் விலையை ஏறாமல் நாங்கள் போதுமான வசதி செய்து வைத்திருக்கிறோம் என்று சொல்வதனால் உனக்கு 40% வரி வருகிறது. அவனுக்கு ஒரு 30 ரூபாய், உனக்கு ஒரு 30 ரூபாய். நியாயமாக 30 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பெட்ரோலை 100 ரூபாய்க்கு விற்பதற்கு காரணம் நீ 30, அவன் 30 எடுத்துக்கொள்கிறாய். நாடு பூராவும் நாங்கள் வரி கொடுக்க வேண்டியது. பிறகு நீ ஆனால் இந்த ஏழைகளுக்கு என்ன தெரியவில்லை என்றால், அம்பானியும் அதானியும் கொடுப்பதினால் அவர் அரசாங்கத்தை நடத்தவே முடியாது. நாம் தோசை தின்கிற போது வரி கொடுக்குறோம், பீடி குடிக்கிற போது வரி கொடுக்குறோம், இந்த பீடியை பற்ற வைப்பதற்கு நெருப்பட்டி உரசுகிற போது வரி கொடுக்குறோம். எல்லாவற்றுக்கும் நம்மை போன்ற ஏழைகள், சாதாரணமான நுகர்வோர்கள், கோடிக்கணக்கில் இருப்பவர்கள் கொடுப்பதனால்தான் அரசாங்கமே நடக்கிறது. ஆகவே ஏழைகளைத்தான் நீ இந்த வரிகளை பாழாக்குவதன் மூலம் ஏழைகளைத்தான் நீ சுரண்டுகிறாயே தவிர, அதெல்லாம் சும்மா இந்த ஆள் பேசுவதற்கு. மாற்று கட்சி 12 கட்சி ஜால்ரா போடுற கட்சி என்ன, 2-3 கட்சி எதிர்கட்சி. அந்த கட்சியும் இங்கே சீட் தராவிட்டால் எதிர்கட்சி ஆகும், இல்லைன்னா ஆளுங்கட்சி ஆகும். இது கேவலம் அந்த விஜயகாந்த். அதுதான் அது சம்மந்தமாக தான் உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கலான்னு சொன்னேன். இப்போ இன்றைக்கி திமுக காங்கிரஸ் இடையே கடுமையான உரசல் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி ஈவினிங் மாலைக்குள்ளே முடிவு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்க திமுகவோட போகல. ஆனால் என்ன உண்மையானது என்றால், சிதம்பரம் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள், இன்றைக்கு பேசுவதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். எனக்கு தொலைபேசியில் ஒருவர் சொன்னார், அவர் தான் இந்த கட்சியை உடைக்க போகிறோம். ஏனென்றால் அவர் 3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் வந்தார். அப்பொழுது ஸ்டாலின் நினைத்து கொண்டு வந்தார். நான் சும்மா அப்படி சொன்னேன். அப்புறம் முதுகில் என்ன சரியாக படவில்லை என்று எடுத்து தேய்த்து விட்டு, எனக்கு ராஜ்யபாசி சீட்டு மட்டும் அடுத்த ஆண்டு வருகிறது, தந்து விடுங்கள், கவலைப்பட வேண்டாம், காங்கிரஸை உடைத்து மூப்பனார் காங்கிரஸை போல் ஒரு தனி காங்கிரஸை நான் உருவாக்குகிறேன். இந்த செல்வ பெருந்தகையெல்லாம் குற்ற வழக்குகளை வைத்துக்கொண்டு எங்கேயும் போக முடியாது. நம்முடைய அணி தான் வெற்றி பெறும் என்று 15 எம்எல்ஏ அந்த பக்கம் வந்து விடுவான். ஆகவே இந்த கட்சி விஜயோடு சேர்ந்தாலும் ராகுலும் விஜயும் தான் இருப்பார்களே தவிர நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியளித்து விட்டு போன சிதம்பரம் இப்பொழுது இந்த கட்சி உடையாமல் இருப்பதற்குள்ள வேலைகளை செய்ய வந்திருக்கிறார். அவருடைய நோக்கம் உடையாமல் இருப்பது, திமுகவோடு இருப்பது.
உடையாமல் இருப்பது திமுகவோடு அப்ப அவர் தனியா போய் சேர்றாரா? உடைய வேண்டிய நிலை ஏற்பட்டால் சிதம்பரம் தலைமையில், செல்வ பெருந்தகை தலைமையில் தனி கட்சி உருவாகும், இன்னொரு மூப்பனார் கட்சி உருவாகும் நான் சொல்கிறேன். இதை 3 மாதத்துக்கு முன்னாலேயே நான் சொன்னேன். இதுதான் செய்வார்கள் இவர்கள். இவர்களுடைய சிந்தனை. இந்த காங்கிரஸ் வளராமல் போனதற்கே சிதம்பரம் மாதிரியான நாட்கள் தான் காரணம். நாம் எம்பி ஆகி விட வேண்டும், அங்கே போய் மந்திரி ஆகலாம். எதற்கு கட்சியை வளர்த்து கொண்டு இதெல்லாம் போராட வேண்டும், சிறைக்கு போக வேண்டும், நாம் பதவியை விட்டு விட்டு இங்கே இருந்து சுத்த வேண்டும்? இதெல்லாம் தேவையான வேலையா? எவனோ ஒருவனுடைய தோளிலே ஏறுகிறோம், சாமி பார்க்குறோம். அழகர் ஆற்றில் இறங்குகிறார், நமக்கு மக்கள் மறைக்கிறார்கள், தோளில் ஏறிக்கொள்ளுகிறோம், சாமியை பார்க்குறோம், கும்பிடுகிறோம், வீட்டுக்கு போகிறோம், மந்திரி ஆகிறோம் டெல்லியில். இதுதான் அவர்களுடைய ஒரே போக்கு. ஆகவே காங்கிரஸ் உடைந்து விடும் பிரிந்தா. பிரியாமல் இருப்பதற்கு இப்பொழுது கடைசி முயற்சியாக ஒன்று நடக்கிறது என்று சொல்கிறார்கள். எல்லாம் கேள்விப்படுவதுதான், எனக்கு சரியாக தெரியாது. ஸ்டாலின் இந்த 25 என்பதில் மாற்றமில்லை. ஏனென்றால் நான் இத்தனை இடங்களில் நின்றால்தான் தனி ஆட்சி அமைக்க முடியும். புதிய கட்சிகள் வேறு வந்திருக்கின்றன. நீங்கள் கேட்டால் இருப்பவனெல்லாம் கேட்பான். ஆகவே அதில் எண்ணிக்கையை கூட்ட முடியாது. ராஜ்யசபாவில் வேண்டுமானால் ஒன்றிலோடு இன்னொன்று தருகிறேன் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார்கள். இதற்கு ஒப்புக்கொண்டால் உண்டு, இல்லை என்றால் இவர்கள் வெளியே வந்து ஒரு ஆளும் வரமாட்டார்கள் விஜயோடு சேர்ந்து. விஜய் வேறு அவருடைய பெண்டாட்டியின் மீது உள்ள விவகாரம் காரணமாக, பெண்டாட்டியோடு உள்ள விவகாரம் காரணமாக அவர் பெண்கள் ஓட்டை இழந்து விடுவார். பெண்கள் அவருடைய மனைவிக்குத்தான் பரிவு காட்டுவார்களே தவிர, இதுவரையிலும் காட்டியவர்கள் கூட என்னடா கட்டின முண்டாட்டியை ரோட்டில் விட்டுவிட்டு கண்டவளோட சுற்றுறான், இவனுக்கு என்னடா ஓட்டு போடுறான், இவன்லாம் முதல் முதியானா அப்புறம் நம்ம வீட்டில் நம்மளாம் புருஷனோட இருக்க முடியுமா இல்லையான்னு சொல்ல முடியாது. இது கூட ஒரு விஷயம், அவருடைய மனைவி சங்கீதாவை வேற யாரோ ஏற்கிறாங்க அப்படின்னு கூட ஒரு 5 ஆண்டுகளாக அந்த பெண்மணி தவியாக தவித்து தண்ணீர் குடித்து கொண்டு லண்டனில் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி அவருக்கு நேரிட்ட கொடுமை இயற்கையானதா இல்லையா? நீ எதுக்கு இயங்க வர? உன்னுடைய பெண்டாட்டியை இன்னொருவன் இயக்குகிறான் என்று சொல்வதற்கு உனக்கு வெக்கமாக வேண்டாம்? எதுக்காக அந்த பெண்மணி அவர் ஒரு தகுதியான பெண்மணி. நீ என்னையும் வைத்துக்கொண்டு இந்த வீட்டுக்குள்ளேயே இன்னொரு பொம்பளையும் கூட்டிக் கொண்டு வருகிறாயே என்று அவள் கேட்டால் எந்த மானமுள்ள பெண்ணும் கேட்பாள். ஆகவே இது அது அந்த பெண்ணை இயக்குகிறார்கள் என்று சொல்வதெல்லாம் அவர் தன்னுடைய நொந்து போய் வேறு 5 ஆண்டுகள் தனித்திருந்து எத்தனை தடவை சொல்லி விட்டுவிடு. கிளின்டனை போல் உணர்ந்திருந்தால் கிளின்டனின் மனைவி சேர்ந்திருப்பது போல் இருந்திருக்கலாம். உணரவில்லை என்றால் வெக்கப்பட வேண்டாமா? நல்லதோ கெட்டதோ கட்டி கொண்டவளவள், நம்முடைய இன்ப துன்பத்தில் பங்கேற்க வந்தவளவள், நம்முடைய பிள்ளைகளை தாங்கியவளவள். ஆக அவளுக்குள்ள மதிப்பையாவது கொடுக்க வேண்டும் அல்லவா? ஒன்றுமெல்லாம் பொருளாதார நெருக்கடி கொடுத்தார் என்றெல்லாம் அந்த பெண்மணி சொல்லியிருக்கிறார். அவரை போய் இன்னொருவன் இயக்குகிறான் என்று சொல்வது பெருமையானதில்லை. அவர் தன்னுடைய வழக்கை, தன்னுடைய வாழ்க்கை சோகத்தை தீர்த்து கொள்ள அவர் வழக்குக்கு போகிறார். பொறுத்து பார்த்து வழி இல்லை என்றவுடன் வழக்குக்கு போகிறார். அவருடைய பிள்ளைகள் இவரோடு இல்லை, பெற்ற பிள்ளைகள் இவரோடு இல்லை, தாயோடு இருக்கின்றன. தாய் இவரோடு இல்லை, பெற்றோர் இருவரும் இவரோடு இல்லை, இவர் ஒருவர் தான். இது என்ன பற்று உனக்கு இருக்கிறது? பெற்றோர் என்கின்ற அவர் தான் உன்னை தலைவராக்க வேண்டும் என்று பெரிதாக முயன்றவர் சந்திரசேகர். உன்னை நடிகனாக்கியவர் அவர், உன்னை தலைவனாக்கியவர் அவர், இதற்காக அலைந்தவர் அவர். அவரை மதிப்பு கொடுத்த சும்மா அவர் வேறு என்ன செய்வது என்று அவர் வந்து நின்று கொள்கிறார் கூட்டத்தோடு சேர்ந்து. உனக்கு பெற்றோரின் மீதும் மதிப்பில்லை, மனைவியின் மீதும் மதிப்பில்லை, மக்களின் மீதும் ஒட்டில்லை, அப்புறம் என்னென்னு உன் கையில் இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை கொடுத்தால் கலாச்சாரமே மாறி போய்விடாதா என்று மக்கள் சிந்திப்பார்கள் என்று நான் சொல்கிறேன். நான் இதை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. இது உலகம் பூராவும் இருக்கிறது, என்னவோ போகுது. கிளின்டன் வரையிலும் இதுதான் நடந்தது, அது வேறு. ஆனால் நம்முடைய பெண்கள் பயப்படுவார்கள். இப்போ இதனால் அவருடைய வாக்கு வங்கி வாக்கு வங்கி பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஓட்டு போட நினைப்பான். ஆமாம், இவன் வீட்டுக்குள்ளே உங்களாந்து பொம்பளை வச்சுப்பானாக்கும், இவனுக்கு ஓட்டு போட்டு கடைசியில் இப்படி தான் இருக்கும் நாடு என்று சொல்லி அவள் பயப்படுவாள். அது மட்டுமல்ல, நம்ம இதான் முதலமைச்சரே இப்படி தான் நடந்துக்கிறார், நம்ம வீட்டுக்காரர் இப்படி நடந்துக்குவாரோன்னு பயப்படுவான். முதலமைச்சரை பார்த்து நம்முடைய வீட்டுக்காரனே என்னடி என்ன முதலமைச்சர் என்ன அவர் செஞ்சால் மட்டும் ஓட்டு போடுவேன், நான் செஞ்சால் மட்டும் ஓட்டு போட மாட்டியா அப்படின்னா இதெல்லாம். ஆனால் திரு விஜய் அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு வீட்லையும் என்னுடைய வாக்கு இருக்குது, ஒவ்வொரு பெண்கள் மத்தியிலும் நம்முடைய அதை இருந்துச்சு. உன்னுடைய மனைவி வழக்கு போட்டு இது பொது விவகாரமான பிறகு பெண்களுடைய வாக்கு உன்னை விட்டு போய்விடும் என்று நான் சொல்லுகிறேன். பெண்களின் இயல்பான சிந்தனை. பெண்ணிட்ட என்னென்ன வேணும்னாலும் சொல்லுங்கள். லஞ்சம் வாங்கினார் ஸ்டாலின், 1 லட்சம் கோடி வைத்திருக்கிறார்னு சொல்லுங்கள். ஆமாம், எல்லா பேரும் தான் வச்சுருக்கான்பா.
விஜய் பிடிச்சி இந்த இதுமா நம்ம வீட்லேயும் வந்துட்டா நம்ம வாழ்க்கையில் போயிடும்னு ஒவ்வொருத்தையும் நினைப்பான். அவள் அதிகாரத்தோடு வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவள். இவனுடைய பிள்ளைகளை தாங்குகிற பெண்ணாக சம வாழ்க்கை உரியோடாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவள். இப்போ இந்த கனிமொழி வந்து பேசினார். இந்த நம்முடைய நயனா நாகேந்திரன் நன்றாக சொன்னார். முதல்ல வீட்டை கவனி, அப்புறம் நாட்டை கவனிக்கலாம்னார். உடனே அந்த நடிகை பெரிய பத்திரிகையில் அறிக்கை விட்டார், என்ன கேவலமாக பேசுகிறீர்கள் என்று. உடனே கனிமொழி சொன்னார், ஒரு பெண்ணினுடைய உரிமையை பாதிக்கின்ற வகையில் பேசுகின்ற நீங்கள், பெண்ணை மலிவாக பேசுகின்ற நீங்கள் எல்லாம் அரசியல்வாதிகளா என்று சொன்னார். அவருக்கு ஒரு 2-3 திருமணம் செய்து கொள்வதெல்லாம் பெண் உரிமை என்று நினைக்கின்ற ஐரோப்பிய பாங்கு சிந்தனை உடையவர்கள் அவர்கள். ஒரு 2-3 முறையாவது அப்போ தான் பெண்ணுக்கு உரிமை இருக்கிறது என்று அது ஒரு பக்கம் கிடையாது. பெண் உரிமையை பாதித்தவள் பெண்ணா அல்லது ஆணா? இங்கே விஜயினுடைய மனைவியின் உரிமையை பாதித்தது ஆணா பெண்ணா? இன்னொரு பெண். அப்புறம் பெண் உரிமையை பெண் பாதிக்கிறாள் என்றால் நீ எப்படி பேச வேண்டும்? நான் சொல்வது, பெண்ணினுடைய உரிமையை ஆண் நயனா நாகேந்திரன் சொன்னார் ஆண் என்று சொல்லிவிட்டீர்கள். பெண் உரிமையை பாதித்தவள் பெண். அவர் மனைவியே அது குற்றச்சாட்டு தானே சொல்றாங்க. அதைத்தானே சொல்றேன். விவகாரத்துக்கான காரணமே அதாவது பெண்டாட்டி ஆசை நாயகியோடு சண்டை போடுகிறாள். பெண் உரிமை பாதிக்கப்பட்டது பெண்ணால். இப்பொழுது யார் உரிமை உடையவர்கள்? மனைவியா வைத்துக் கொள்ளுகிறவளா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியை நாட்டினுடைய கேள்வியாக ஆக்கப் போகிறார்கள். விஜய் கடைசியில் எங்கே போய் நிற்பார் என்பதை நீங்கள் பாருங்கள். சரி சார், விஜய் எங்கேயோ போய் நிற்கிறாரு. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அறிவாலயத்தில் போய் நின்னாரு சார். சேர்ந்து 2 நாளுக்குள்ள ஆளும் மாறிட்டாரு, அவருடைய அலுவலகமும் மாறி போச்சே. இந்த அதிமுக இருந்த சுவடே தெரியாத அளவுக்கு மாறிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்து அதிமுக? ஆமாம், ரொம்ப நான் அவரோடு பழகியிருக்கிறேன். நல்ல மனிதர் தான். ரொம்ப தன்மையாக பழகுவார், ரொம்ப இயல்பாக இருப்பார். ஆனால் பதவியில் இருக்கிறது கூட இயல்பாக இருப்பார். ஆனால் இப்படி ஒரு தற்கொலையை ஒரு மனிதன் செய்து கொள்வானா? நம்ம வந்து அவர் மீது இரக்கம் கொள்கிறேன். நீங்கள் செய்த வேலை, ஒரு மனிதன் எப்பொழுதுமே நம்மோடு சண்டை போட்டு கொண்டிருந்தால் நாமும் கம்பை எடுத்துக்கொண்டு வாடா பார்ப்போம் என்று சொல்லுவோம். சுற்றலாம், கம்பு சுற்றலாம். அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டு விட்டால் நமக்கே ஒரு பரிவு ஏற்படும். ஆகா, என்ன இருந்து நம்மளோட சண்டை போட்டுருக்கலாமே, இப்படி போய் தொங்கி விட்டாரே என்று அந்த தற்கொலை செய்த மனிதனை பார்த்து பரிவு கொள்வோம். இப்பொழுது செய்து கொண்டிருப்பது தற்கொலை, அரசியல் தற்கொலை, பொலிட்டிக்கல் சூயிசைட். எவனாவது செய்வானா? இங்கே பாருங்க, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டும் பிஜேபி எதிர்ப்பில் உள்ளவை, அன்றைக்கும் இன்றைக்கும். அற்பமான மனிதர்கள் பிஜேபிக்கு போய் காங்கிரஸிலிருந்து சேருவான், அல்லது பிஜேபியிலேருந்து காங்கிரஸுக்கு வந்து சேருவான். இவையெல்லாம் அடிப்படையிலேயே எதிரெதிரான போக்குடையவை. என்ன, அதனாலே இந்த திமுகவுக்கு காலமாக தர்ம யுத்தம் நடத்தினாய், சொந்த கட்சியை எதிர்த்து போராடினாய், பிறகு பிராப்பலத்தில் நின்றாய், இரட்டையிலேயே எதிர்த்து நின்றாய். நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடிக்கு சமமாக சம ஒருங்கிணைப்பாளராக வேட்பாளர்களுக்கு வேட்புமனுவில் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய ஆளாக, சின்னத்திற்கு கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடிய ஆளாக பெருமையோடு இருந்து உரசி வெளியே போய் கடைசியில் திமுகவில் இன்ப நிதிக்கு கீழே போய்விட்டாய் என்றால், அங்கே ஸ்டாலின் படம் போடுவார்கள், உதயநிதி படம் போடுவார்கள், இன்பநிதி படம் போடுவார். உன்னுடைய படம் வர வேண்டுமென்றால் நீனே விளம்பரம் கொடுத்து கொள்ள வேண்டியதான். உன்னுடைய இடம் என்ன? வாட் இஸ் யுவர் பிளேஸ்? இனிமேல் நீ அடைவதற்கு என்ன இடம் இருக்கிறது? முதலமைச்சர் பதவியை விட கூடுதலாக நீ அடைய வேண்டும் என்றால் பிரதம மந்திரியாக ஆக வேண்டும். பிரதம மந்திரி உன்னால் ஆக முடியாது. இதை விட கூடுதலாக தமிழ்நாட்டில் அடைவதற்கு இடமில்லை. எதை அடைவதற்காக அங்கே போகிறாய்? கடைசியில் மாற்றானிடம் அடிமை வேலை செய்து நாம் ஒரு சின்ன பதவியை அடைந்தால் என்ன, அடையாவிட்டால் என்ன? எத்தனை தடவை ஒரு 20 ஆண்டுகளாக தொடர்ந்து மந்திரியாக இருந்து 3 தடவை முதலமைச்சராக இருந்து இவ்வளவு பெருமையிலிருந்து கடைசியில் கட்சியிலையும் உயர்ந்தபட்ச பதவி அடைஞ்சிட்டாரு, ஆட்சியிலையும் உயர்ந்தபட்ச பதவி அடைஞ்சிட்டாரு. இனிமேல் போய் அவர் அடைவதற்கு என்ன இருக்கிறது? கடைசியில் அதாவது ராஜாவாக இருந்து விட்டு சேவகனாக போன கதை தான் அது. ராஜாவாக இருந்தாய், நாட்டை இழந்து விட்டாய், மாற்று ராஜாவிடம் போய் சேவகனாக இருக்கிறது என்பது கேவலம் இல்லையா? ஒரு அரசன் இருந்தான், போரில் தோற்று விட்டான். நம்முடைய சங்க இலக்கியத்தில் இதற்கு ஒரு பாடல் இருக்கிறது. அவன் ரொம்ப பெரிய புலவன், அறிவானவன். தோற்று விட்டான். தோற்றவுடன் இவனை கொண்டு வந்து சிறையில் வைத்து விட்டார்கள். வெற்றி பெற்றவன் சிறையில் வைத்து விட்டான். இவன் மன்னன் அங்கே இருக்கிறான், சிறையில் இருக்கிறான். என்னடா இப்படி ஒரு நிலைமை ஆகிவிட்டதே, எப்படி மீண்டும் நம்முடைய நாட்டை நாம் பெற முடியும், சிறையில் இருக்கிறோமே என்றெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த போது தண்ணீர் தவிக்கிறது என்று சொல்லி
அங்கே இருந்த சேவகனிடம் தண்ணீர் கேட்கிறான். இதெல்லாம் சங்க இலக்கிய பாடலில் இருக்கிறது. தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். அவன் சேவகன் இவன் சொன்னதையே கேட்டுக்கொள்ளவே இல்லை. அப்பா இவன் அரசனாக இருந்தவன், அவன் சேவகன். ஏய் உன்னைத்தானே போய் தண்ணி கொண்டாடின. ஏய் இன்னும் ராஜான்னு நினைப்பா உனக்கு அப்படின்னு அவன் சொன்னான். இன்னும் உனக்கு ராஜான்னு நினைப்பா, நீ கைதிடா, ஒரு கைதிடா. நீ இப்போ ஒரு நான் தண்ணி கொண்டாந்தா தான் நீ குடிக்க முடியுங்கிற அளவுக்கு ஒரு நிலையில் வந்து இன்னும் மேற்கொண்டு மிரட்டுற அதட்டுற என்று சொல்லி அவன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டான். சேவகன் அசிங்கப்படுத்திட்டான். என்ன சொன்னோன்னு இவன் அரசன் சொன்னோன்னு வரணும்னு நினைக்கிறான். இன்னும் அரசன்கிற மனநிலை போகலை. இவனால் இந்த அவமானத்தை தாங்க முடியல. என்ன இப்போ ராஜான்னு நினைப்பா, இப்போ என்ன இரு அப்படின்னு நான் பாருங்க, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டுமா என்று செத்து போயிட்டான். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டுமா, அந்த உயரிய மனநிலையோடு அந்த வாழ்க்கை முடிந்து விடும் என்றால் அதோடு வாழ்க்கை முடிந்து விடட்டும் என்று கருதுகிறேன். இந்த சங்க இலக்கிய பாடலை வந்து நீங்கள் ஓபிஎஸ் என்ன நீ எதுக்கு போய் இந்த அடிமை வேலை பார்க்கிற என்று கேட்கிறேன். என்ன நடக்கும் திமுகவில் உனக்கு? அவர்கள் வழி வழியாக இப்போ வைகோ என்ன ஆனார், இந்த ஸ்டாலினுடைய இடத்தையே பிடுங்க நினைத்தவர் என்று சொல்லி வைகோவை வெளியே தேடினார் நம்முடைய கருணாநிதி. வெளியே வந்தார். சமமாக கட்சியை உழைத்து கொண்டு வந்தது எம்ஜிஆர் கூட இல்லை, வைகோ தான். எம்ஜிஆர் மக்கள் செல்வாக்கில் வந்தார், கட்சியை உழைக்க முடியவில்லை, மக்களை உழைத்தார். அப்புறம் கருணாநிதி 14 ஆண்டு வனவாசம் போனார். ஆனால் இவர் கட்சியே உழைத்து கொண்டு வந்தார். கடைசியில் இப்பொழுது உதயசூரியன் சின்னத்தில் இருக்க வேண்டிய இடத்திற்கு வந்து 3 இடமா 4 இடமா என்று தொங்குவதற்கு இதற்கு எதுக்கு தனியாக உடைத்து கொண்டு தேமுதிக நாங்கள் என்ன குறைஞ்சவங்களான்னு கூட கேட்டுட்ருக்கார் நேற்று. என்ன பாருங்க, தேமுதிக எல்லா இடத்திலும் எல்லா நாடக கோட்டையிலும் துண்டு போடுகிற கட்சி அது. 6% வைத்து கொண்டு ஐயோ அதாவது ரொம்ப கேவலமாக போய்விட்டது அரசியல். இந்த வைகோவினுடைய அரசியலை பாருங்கள். ஏன் நான் என்ன சொல்லுகிறேன், பிறகு தனி இயக்கமாகவே இருந்து விடுங்களேன் என்கிறேன். இப்பொழுது 2 ஆளும் 3 ஆளும் போய் என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள்? ஏன் இந்த மானங்கட்ட பிழைக்க வேண்டும்? எங்கே இருந்து ஒரு கவனிக்கத்தக்க தலைவனாக இருந்த நிலையிலிருந்து எந்த ஸ்டாலினை நீங்கள் அழித்து விடுவீர்கள் என்று கருணாநிதி அஞ்சினாரோ அந்த ஸ்டாலினிடம் போய் நீங்கள் கெஞ்சி இந்த வாழ்க்கையை பெறுவதற்கு அந்த மன்னனுடைய பாட்டு தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. எதற்கு இந்த வாழ்க்கை இது ஒரு சுமை என்று கருதுகிறான். அந்த பெருமைக்குரிய இடத்தை நாம் இழந்து விட்ட பிறகு வாழுகின்ற வாழ்க்கை ஒரு சுமை என்று கருதுகிறான். இதை பாடலாக எழுதி வைத்து விட்டு போகிறான். அதனாலே சொல்லுகிறேன், நீங்களெல்லாம் சுமையாக வாழ்க்கையை ஆக்கி கொள்கிறீர்கள். தனியாக இரு, நான் கூட தனியாக தான் இருக்கேன், எவன் கேட்குறேன் நான் சொல்கிறத. அதனால என்ன? ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக விட்டு வெளியில் போகிறதுக்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அது குற்றச்சாட்டை சொல்லி கொண்டிருக்க வேண்டியதான். வாழ்க்கை என்பது போட்டிகளுக்கு இடையே நடப்பதுதான். காம்படிஷன் இஸ் ரொம்ப அதுதான் வாழ்வினுடைய போக்கு. அண்ணனுக்கும் தம்பிக்கும் தகப்பனுக்கும் மகனுக்கும் எல்லாருக்கும் இடையே அந்த போட்டியும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது, இதில் தானே வாழுகிறீர்கள் நீங்கள். தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதில் தான் அதான் வாழ்க்கையே. வெறுஞ்சோறு அல்ல. வெறுஞ்சோறு யாருக்கு கிடைக்கவில்லை. காகங்கள் கூட உண்டு வாழ்கின்றன என்று நம்முடைய இந்த கதை சொல்லும், பஞ்சதந்திர கதை சொல்லும். காகங்கள் கூட தங்களுடைய வயிற்றை அலகுகளால் நிரப்பிக் கொள்ளுகின்றன. அது ஒரு வாழ்வா என்று பஞ்சதந்திர கதை கேட்க. அது மாதிரி என்ன சோத்துக்கா வாழ்கிறோம், குடிக்க தண்ணியா இல்லை, இருக்க நிழலா இல்லை, பெரிய இடத்தை பிடிப்பதற்கும் மானத்தோடு வாழ்வதற்கும் நீங்கள் முயலுகிறீர்களே, இழந்து விட்டீர்களே. வைகோ இழந்து விட்டார், ஓபிஎஸ் கதை முடிந்து விட்டு பெருமிதத்தோடு இருங்கள். தோற்றால் என்ன, தோல்வி என்பது வெற்றி என்பதும் ஒரு கோட்பாடு தானே, மனத்தளவு கோட்பாடு தானே, நாம் எப்படி நினைக்கிறோம் என்பதை பொறுத்தது தானே. அதுதான் இன்றைக்கு உள்ள நிலைமை. ஆக ஓபிஎஸ் இனிமேல் கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது தங்க தமிழ்ச்செல்வன் அங்கிருந்து இங்கே வந்தது எப்படி பேசப்படுவது இல்லையோ அது மாதிரி ஓபிஎஸும் பேசப்படாத நிலைக்கு போயிடுவார். பிறகு தேனியில் அவருக்கு ஒரு இடம் கொடுப்பார்கள். இது என்னது இருக்குது, எதற்கு இந்த முதலமைச்சராக இருந்து விட்டு பெருமையாக இவர் பார்த்து கொடுத்த இது போய் இனிமேல் இவர் போய் பெருமையாக வாழ்ந்து விட்டு போவதை தவிர எதிரியிடம் போய் எடப்பாடியிடம் சமரசப்படுத்திக் கொள்ள நம்மால் முடியவில்லை. ஆனால் ஸ்டாலின் இன்பநிதியிடம் போய் நாம் சமரசப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டத்துக்கு வந்துவிட்டோம் என்பது உண்மையிலேயே ரொம்ப இரங்கத்தக்கது. நான் அவர் மீது இரக்கம் கொள்ளுகிறேனே தவிர பரிவு கொள்கிறேனே தவிர அவரை நகையாடுவது என்னுடைய நோக்கம் இல்லை. ஓகே சார், நன்றி, வணக்கம் சார்.